அன்பான இனிய பெரிய உறவுகளே, உங்களுடைய விருப்பம் இதை கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் சரிங்களா? ஏன்னா ஷார்ட்டாக சின்ன சின்னதாக போடுறேன். முடிந்தவரை உங்களுடைய என்ன சொல்கிறது, விழாக்களில் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கிறதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல்காரர் வர சொல்லி வேலையெல்லாம் தடபுடலாம் நடக்கும். நாமளே பரிமாறுவோம், நாமளே பேசுவோம், நாமளே அது ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அந்த பாண்டிங் பெரிய அளவில் நம்ம இழந்துட்டோம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு கூட ஷெஃப் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வரைச்சோன்னா பிரம்மாண்டமாக நல்லா செய்து கொடுத்தாக்கா நாம் பரிமாறலாம். ஆனால் இன்னைக்கு பரிமாறுறதுக்கெல்லாம் நம்ம ஆள் வச்சுக்கிறோம். ஏன்னா நாம் நீட்டாக இருக்கணும், வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதெல்லாம் எந்த தவறுமே இல்லை. ஆனால் சந்தோஷங்களை இழந்துடாதீங்க. ஒருத்தர் பரிமாறும்போது நீங்கள் பரிமாறுறதுக்கு நீங்கள் 1000 ஆளுகளை வச்சுருந்தாலும் கூட, அத்தை சாப்பிட்டீங்களா, மாமா சாப்பிட்டீங்களா, பெரியம்மா சாப்பிட்டீங்களா, அதாவது அடுத்தடுத்து உங்களுடைய தம்பி, அதாவது உங்களுடைய நட்புகளாகட்டும் பெரியவங்களாகட்டும், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு உங்களுடைய உபசரணைக்காகவே தாய் மாமன் இருப்பார், அத்தை இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அந்த சமையல் செய்து முடித்து அந்த பரிமாறுற வழியில் அவங்கள தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க சொல்லுங்கள். அதில் இருக்கிற பாண்டிங்கே தனி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது, ஐயோ பாரு சமையல் சாப்பாடு செய்கிற இடத்துல அவங்க அத்தை பையனை கொண்டு வந்து நிறுத்திட்டாப்புல, அவன் ஒருத்தர் பாக்கியில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு பின்னாடியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி கவனிச்சான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். உங்களுடைய ஃபங்க்ஷனும் அவங்க சாப்பிட்ட இடமும் அந்த ஒரு நிறைவை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க என்ன கேட்ரிங் இவங்க வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு வேணுமா போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு யாருமே கிடையாது. ஒரு சிலர் தயக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டே தம்பி ரசம் கொடுணும், இல்லை தம்பி அந்த பலகாரத்தை எனக்கு கொடுணும், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இது பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் கொடுணும். ஒவ்வொருத்தரையும் ஒரு ஹோட்டலில் இருக்கிறவங்கள ஒரு சர்வரை கூப்பிட்ற மாதிரியாகவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு மனசில் ஒளிஞ்சிருக்கிறதையும் கண்டுபிடிச்சி பரிமாறக்கூடிய ஒரு அன்பான வார்த்தை பேசுகிறதுக்கு அங்கே ஒரு 4 பேர் இருங்க. இது என்னுடைய கருத்து. கேட்டால் கேளுங்க, கேட்காம போனால் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க.